விஜய் கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணுற அந்த வந்து ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிறாங்க. நம்ம வந்து கங்காவும் குமரனும் 2 பேருமே அவங்க வந்து வேர் பண்ண அந்த ட்ரெஸ் வந்து சூப்பராக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃபேஷனை வந்து எல்லாருமே விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து நடந்து வர்றதும் அதே டைமில் எல்லாரும் கிளாப் பண்ணுறதையும் பார்த்துட்டு நம்ம வந்து காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா எங்கள் அக்காவையும் மாமாவையும் எந்த அளவு வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ புரியுதா அவங்க எவ்வளோ டேலண்ட்டுன்னு சொல்லுது. நீங்கள் எப்படிலாம் அவரை கிண்டல் பண்ணீங்க, அவர் டைலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதா அந்த டைலர் எப்படிலாம் வந்து இவ்வளோ அழகாக வந்து டிசைன் வந்து வேர் பண்ண முடியுது அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது புரிஞ்சுக்குங்க அவங்கள பற்றி. அவங்க செம்ம டேலண்ட் ஆனவங்க. உங்களுக்கெல்லாம் எங்கே புரிய போகுது, நீங்கள்லாம் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அதை வச்சு மெயின்டைன் பண்ணுவீங்க அவ்வளோதான். ஆனால் அதில் இறங்கி வேலை செய்கிறவங்க தான் வந்து பெரிய ஆள். என் அக்காவும் மாமா எப்படின்னு இப்போது உங்க நல்லா புரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயை பார்த்து சொல்கிறாங்க. விஜய் வந்து ஆமாம் நல்லா புரியுது, உண்மையிலேயே அவங்க டேலண்ட் ஆனவங்க தான், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன போதுமா, உண்மை அதானே, இப்போ பாருங்கள் எல்லாரும் அவங்கள பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அன்னைக்கு எப்படின்னா எங்கள் அக்காவும் மாமாவும் வந்து அங்கே ட்ரெஸ்ஸு தைச்சி எடுத்து வந்து கொடுத்து அவமானப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா அவங்க வந்து எல்லாருமே அவங்கள பாராட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் யார் அப்படின்றாரு. யார் வேற, எங்கள் மாமாவும் அக்காவும் தான். அவங்க 2 பேரும் செஞ்ச முயற்சியால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. பார்த்தீங்களா உங்கள் கம்பெனி எதிரவே உங்கள் கம்பெனி நீங்கள் ஸ்பான்சர் பண்ண ப்ரோக்ராம்லேயே அவங்க வந்து பெஸ்ட்டுன்னு காட்டிட்டாங்க. இப்போவாவது எங்கள் குடும்பத்தை பற்றி புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. விஜய் வந்து சரி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க அக்காவும் மாமாவையும் போயிட்டு சூப்பராக பண்ணிங்க மாமா, செம்ம அக்கா, எப்படிக்கா இப்படிலாம் பண்ணுறீங்க, செம்மையாக இருந்தீங்க தெரியுமா, செம்ம யங் ஃபேர் நீங்கள் 2 பேரும் சூப்பராக இருந்தீங்க, செம்ம ஜோடி பொருத்தம் அப்படின்ற மாதிரி பாராட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே அவங்களுக்கு வந்து அவங்க தான் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் அறிவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க மேனேஜர் என்ன பண்ணுறாரு, அந்த கம்பெனியோட விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட மேனேஜர் என்ன பண்ணுறாரு, வராரு. வந்தோடனே மேடம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இவங்க வந்து உங்கள் ரிலேஷனா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எங்கள் அக்கா மாமா அப்படின்றாங்க. அப்படிங்களா, அதுதான் சார் வந்து இவ்வளோ பண்ணாரா, என்ன சொல்கிறீங்க, ஆமாம் இவங்களோட அப்ளிகேஷன் வந்துச்சு, அப்போ நாங்கள் ரிஜெக்ட் பண்ண பார்த்தோம். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து எந்த பேக்ரவுண்ட்ஸ் எதுவுமே சரியில்லை, சும்மா சாதாரண கடை தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதனால் இவங்களுக்கெல்லாம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிஜெக்ட் பண்ண பார்த்தோம். ஆனால் வந்து விஜய் சார் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார், இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால தான் இவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தோம். அதனால் இந்த அளவு இவங்க வந்திருக்காங்கன்னா காரணம் விஜய் சார் தான். உங்களோட ரிலேஷன்றதால தான் அதெல்லாம் பண்ணாரா, பரவாயில்ல மேடம், உங்கள் ரிலேஷனாக இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு போகிறாரு. உடனே வந்து காவேரிக்கு ஒன்றுமே புரியல. அப்போது இவ்வளவும் பண்ணது விஜயா, நம்ம வந்து அவர் வந்து அப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஒன்றும் புரியாமல் நேராக விஜய்க்கு வந்து இருக்க இடத்துக்கு ஓடி போகிறாங்க. நேராக ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணுறாங்க. என்ன காவேரி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, நான் உங்களுக்கு ரொம்ப பேசிட்டேன், ஆனால் நீங்கள் தான் இந்த உதவியெல்லாம் செஞ்சது அப்படின்னோடனே என்னால் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப தேங்க்ஸுங்க, என் அக்காவும் மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நான் ஒன்றும் கொடுக்கல, அவங்களோட அப்ளிகேஷன் வந்துச்சு, சரி அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ரெக்கமெண்ட் தான் பண்ணேன், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது, அவங்க டேலண்ட்டு தான் அவங்க வந்திருக்காங்க, புரியுதா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க எங்களுக்காக, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. இங்கே பாரு உங்கள் மாமா ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும், நம்ம தான் அதை மீட் பண்ணோம்ல, அதனால் வந்து பண்ணேன், வேறு ஒன்றும் கிடையாது, இது உனக்காக நான் பண்ணவே பண்ணலை, புரியுதா, நீ உனக்காக ஒன்றும் நினச்சிக்காத, இது வந்து அவங்க டேலண்ட் வந்து இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் பண்ணேன் அப்படின்னோடனே, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க நம்ம காவேரி. இது